ஹாய் ஆல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கு சயின்ஸ் என்ன டாபிக்ஸ்லாம் படிக்கலான்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருந்திருப்பீங்க. இந்த வீடியோவில் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேங்க. இப்போ நான் கொடுத்துருக்க டாபிக்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்து கேட்ட சயின்ஸ் ஏரியா. நம்ம ஏன் அதை திருப்பி படிக்கணும்னு நினச்சிருக்கலாம். பட் இதில் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இதே கொஷின்ஸ் நமக்கு வராது. பட் இந்த டாப்பிக்கோ இது ரிலேட்டடான வேறு டாப்பிக்லேருந்து நமக்கு சில கொஷின்ஸ் வரலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சயின்ஸில் நான் சில ஏரியாஸ் மட்டும்தான் பிக் பண்ணி படிக்க போகிறேன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லியிருக்க டாப்பிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிட் பேஸ் சால்ட்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நர்வஸ் சிஸ்டம்க்கு பதிலாக சர்க்குலேட்டரி இல்லைனா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்லேருந்து கொஷின்ஸ் வரலாம். சோலார் சிஸ்டம், யூனிவர்ஸ் வச்சு நமக்கு கொஷின் கேட்கலாம். அனிமல் கிளாசிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க, பிளான்ட் சிஸ்டம் பற்றி பார்த்துக்கோங்க, லைட்டு, ஹீட்டு, சவுண்டு இந்த டாப்பிக்லேருந்து வரலாம். டிசீசஸ்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். இந்த மாதிரி டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கிறது மூலமா சில இம்பார்ட்டன்ட் ஏரியாவை நம்மளால் வந்து பிக் பண்ண முடியுது. கண்டிப்பாக இந்த டாபிக்ஸை படிச்சுட்டு மற்ற டாப்பிக்கு போங்க. டெஃபினட்டாக இந்த ஏரியாலேருந்து நமக்கு ஏதாவது கொஷின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஓகேங்களா? தேங்க்யூ.